மரம் வேரூன்றி நிற்கும் ஒரு தவம் இந்த விண்ணை தொடும் மரங்கள். மண்ணின் மடியில் பிறந்து தினம் மனிதர்க்கு வாழும் வரங்கள். சுட்டெரிக்கும் சூரியனின் கதிர்களை சுயமாய் வாங்கி பருகும். கிளைகளை நீட்டி வரவேற்கும் களைத்து வரும் மனிதர்களை. கனிகளை தந்து பசியாற்றும், கவலை மறந்து நிழலாற்றும். வெட்ட வெட்ட தளிர்க்கின்றாய், வேதனை நெஞ்சில் மறைக்கின்றாய். பணத்திற்காக உன்னை வீழ்த்தும் மனிதனை மழைக்காக ஏங்க வைக்கின்றாய். ஒரு துளி விதையாய் விழுந்தாய், 1000 உயிர்க்குயிராய் நின்றாய். மரமே, நீ வாழும் வரைதான் மனித இனம் இங்கு வாழும். காற்றோடு பேசிக் கொண்டிருக்கிறது. காலத்தின் நதிக்கரையில் அமர்ந்தபடி மனிதர்களின் பிறப்பையும் இறப்பையும் வேடிக்கை பார்க்கிறது மரம். சுயநலமாய் மனிதன் வீசும் கோடரிக்கும் சுரக்கின்றது அதன் கிளைகளில் பால். நீரை குடித்துவிட்டு நிரந்தரமாய் ஆக்சிஜன் தரும் அந்த போதி புத்தனுக்கு மட்டுமல்ல, பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் ஞானத்தை தந்து கொண்டிருக்கிறது. மேகங்களை குளிர்வித்து பூமிக்கு தேவையான மழையை கொண்டு வருவதில் மரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மரங்கள் இல்லாத காடுகள் வறட்சிக்கே வழிவகுக்கும். மரங்களின் வேர்கள் மண்ணை இறுக பற்றிக் கொள்வதால் பெருமழை மற்றும் வெள்ளக்காலங்களில் மண்ணரிப்பு ஏற்படுவது தடுக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் உயர்கிறது. ஆம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நான் காலேஜ் போயிட்டு வரேங்கப்பா. பாத்துமா. சரிங்கப்பா. பத்திரமா போயிட்டு வாமா. சரிங்கப்பா. என்னாச்சு? வானிலா, பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு? நீங்க அந்த மாதிரி ஆள் இல்லையே. எல்லாரும் அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா ஆசை யாரை விட்டுது? குழப்பாம தெளிவா சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்களா, ஆந்திராவில செம்மரம் வெட்டுறதுக்காக ஒருத்தவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தேன். திடீர்னு போலீஸ் ரைடு வந்து எல்லா பணமும் அடியோட போச்சு. மரத்தை வெட்டி பொழைச்சவே யாருமே இல்ல மதன். சந்தன கடத்த கூட உயிரை விட்டுட்டான். இனிமேல் இந்த தப்ப பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? உன் மேல சத்தியமா சொல்றேன் நிலா, இந்த மரம் மேல சாட்சியம் சொல்றேன். இனிமேல் ஒருபோதும் இந்த தப்பை நான் செய்யவே மாட்டேன்.
தம்பி நிறுத்துப்பா, எதுக்கு மரத்துல ஆணி அடிக்கிற? பூசாரி என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருன்னு சொன்னாங்க. இந்த மரத்துல அந்த ஆணி அடிச்சா என் பொண்டாட்டிக்கு பேய் ஓடி போயிருன்னு சொன்னாங்க. அதனால தான் ஆணி அடிக்க வந்தேன். ஆடப்பாவி, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகாம மரத்துல வந்து ஆணி அடிக்கிறிய, நீ என்ன புத்திசாலியா? நீ மரத்துல ஆணி அடிக்காம பாப்பா. யாரு நீங்க? என்ன பாக்குறீங்க? என்ன யாரா? இந்த இடத்துக்கு பூரா சொந்தக்காரன் நான் தாயா. எங்க தாத்தா முப்பாட்ட காலத்துல இருந்து இந்த எங்க பூர்வீக சொத்தியா. இந்த இடத்துல சுத்தம் பண்ணு, நான் கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி இதுல பார் கட்ட போறியா. ஓஹோ, அப்படிங்களா? நல்லா கட்டுங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களை கையெழுத்து கும்பிடுறங்க ஐயா, இந்த மரத்துகளை மட்டும் வெட்டிடாதீங்க ஐயா. பெரியவரே, அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரன் வந்துட்டு போற ஏரியா. இதுல பர்மிட் பார் கட்டலாம்னு இருக்கிறோம். தாராளமா கட்டுங்க சாமி. ஆனா உங்களை நான் கையெழுத்து கும்பிடுறேங்க ஐயா, இங்க இருக்கிற மரத்துகளை மட்டும் வெட்டிடாதீங்க ஐயா. சார், இந்த மரத்தை கூட வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க சார். ஏன் வெட்டக்கூடாது? ஐயா, இந்த மரங்களை எல்லாம் எங்க குலதெய்வ சாமியா கும்பிட்டு இருக்கிறோங்க ஐயா. இந்த மரங்களை வெட்டாதீங்க ஐயா, அப்புறம் நீங்க என்ன வேணாலும் கட்டிக்கிங்க ஐயா. யோ, என்னையா மரத்தை போய் சாமி சாமின்னு சொல்ற? மரத்தை போட வெட்ட போறியா? ஐயா, இந்த மரங்களை எல்லாம் நாங்க குலதெய்வ சாமியா கும்பிட்டு இருக்கிறோங்க ஐயா. தயவு செஞ்சு மரங்களை மட்டும் விட்டுருங்க ஐயா, அப்புறம் நீங்க என்ன வேணாலும் கட்டிக்கிங்க ஐயா. சொல்லுங்க. போயா, மரியாதை போறியா? என்ன அறுவனையும் பாக்குறேன், எங்க ஓனையும் பாக்குறேன். என்ன சமாச்சாரம்? ஐயோ பெரியவரே, நீ பழகாத மாதிரி வெட்டி போட மாதிரி தெரியுது. ஐயா, மரத்தையே வெட்ட வேண்டாம்னு சொல்றேன்னா மனுஷங்களை வெட்டுவனா ஐயா? ஐயா, உங்களை நான் மறுபடியும் கையெடுத்து கும்பிடுறேன். இந்த மரம் எல்லாம் என்னோட தாய் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறேங்க. தயவு செஞ்சு வெட்டிடாதீங்க ஐயா, வெட்டிடாதீங்க ஐயா. யோ, என்னையா பெரிய மனுஷமா இருந்துக்கிட்டு இதுக்கே காலில் விழுந்து அழுவுற? எந்திரியா. மரத்துகளை வெட்டிடாதீங்க ஐயா. இதோ இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறதா ஒரு வாய்ப்பு தரையா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. என்னால முடிஞ்சதை செய்யறங்க ஐயா. இந்த மர கடத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலயும் நான் பார் கட்ட போறேன். ஆனா அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துடணும். என்ன சொன்னீங்க? பணமா? பின்ன என்னமாவா? ஆமாயா, இந்த இடத்து மரத்துக்கு மட்டும் என்ன விலையை கொடுத்துறியா? மரத்தை விட்டு போற. எவ்வளவுங்க ஐயா? ஏன் பெரியவரா, இப்போதைக்கு இந்த இடம் ஒரு சென்ட் 10 லட்சம் ரூபா போகுது. அதை மட்டும் கொடுத்துறியா? இந்த மரத்தை விட்டு போறேன். ஐயா, 10 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கய்யா போவேன்? ஐயா பெரியவரே, நானும் தெரியாம தான் கேக்குறேன். ஊருக்கே குலதெய்வம்னு சொல்றீங்க, ஏன் ஊர் ஜனம் கொடுக்க மாட்டாங்களா? ஐயா பெரியவரா, இந்த ஊரு பூரா வசூல் பண்ணி பணத்தை கொடுக்குற வழியை பாரு. உனக்கு 2 வாரம் டைம் தரேன், அதுக்குள்ளே பணத்தை கட்டு. மேனேஜர், நான் சொல்ல சரிதானே? ஐயா சொன்னா சரிதாங்க. சரிங்க ஐயா, நான் முயற்சி பண்றேங்க ஐயா. முயற்சி பண்ணி 2 வாரத்தை பணத்தை கட்டு, வழியை பாரு. ஊர் நிலவரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம குலதெய்வம் இருக்கிற இந்த இடத்தையும் மரங்களையும் காப்பாத்தணும்னா 10 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? என்னப்பா பண்றது? ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து அவங்கவங்களால முடிஞ்ச தொகை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இந்த மரத்தையும் நம்ம கோயிலையும் காப்பாத்த வேண்டியதுதான். எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திடுவோமா?
ஊருக்கே நல்லது செய்யற சாமி நீங்க. உங்களை தான் நம்பி தெய்வமா வணங்கிட்டு இருக்கிறோம். எங்களை கை விட்டுட்டீங்களே. சிறுக சிறுக சேர்த்து வச்சு சீட்டு பணம் போட்டோம். அந்த பணத்தை வாங்கி தான் அந்த கோயிலையும் மரத்தையும் மீட்கலான்னு இருந்தோம். இந்த சின்ராசு படுபாவி எடுத்துட்டு ஓடி போயிட்டான். அவனுக்கு நீதான் சாமி தண்டனை கொடுக்கணும். என்ன பெரியவரா, பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஐயா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குதுங்க ஐயா. சிக்கல் இருக்குதா? ஆமாங்க ஐயா, நீங்க நினைச்ச அளவுக்கு எங்களால பணத்தை புரட்ட முடியல. 5 லட்சம் ரூபா தான் வசூல் பண்ண முடிஞ்சது. பெரியவரே, நீங்க எல்லாம் கெஞ்சி கேட்டதுனால அந்த கம்மி அமௌண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கு கட்டமா தெரியல. சரி, நாளைக்கு மரத்தை வெட்ட போறேன். ஐயா லீலா கொஞ்சம் நெல்லு. மதனா, என்ன இன்னைக்கு ஆளை பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. புதிரான வாழ்க்கைய புரிய வச்சது நீதானே. ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணு லீலா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன? என்ன சொல்ல வர்றேன்னா, நாம ஏன் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடாது? பரமபதத்துல நீ ஏணி மாதிரி, உங்க அப்பா பாம்பு மாதிரி. காதல் எண்ணில எவ்வளவு தூரம் ஏறினாலும் திருப்பி கீழே தான் வர முடியும். ஒன்னு சொல்லிட்டு மண்ணிலா, சொல்லு. பணம், கௌரவம், ஜாதி இதெல்லாம் உன்னுடைய அறிவுக்கு முன்னாடி கால் தூசிக்கு தான் சமம். உன் முடிவை மட்டும் சொல். கபடம் இல்லாத உன்னோட நல்ல குணம் எனக்கு தெரியும். ஆனா எனக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கு. இங்க பாரு நிலா, ஒன்னு சொல்லிக்கிறேன். உன்னுடைய விருப்பத்துக்கும் லட்சியத்துக்கும் எப்பவுமே நான் துணையா இருப்பேன். விருப்பத்துக்கு மாற நடக்கவே மாட்டேன். இது ஒண்ணு மட்டும் போதும் மதன், உங்க என்ன நிறைவேறும். நிச்சயமா? சத்தியமா. என்ன மரமட்டமா வந்தீங்க? மரியா பூசாரி, என்ன இது அநியமா உனக்கு தெரியல? என்ன வர வர எங்க விஷயத்தையே தலையிட்டு இருக்கீங்க பாருங்க. எங்க முதல்வருடைய கோபத்துக்கு ஆளாகாதீங்க, அது நல்லா இருக்காது. பேச வேலை பார்த்து போங்க. ஐயா 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 வெட்டாதீங்க ஐயா. நீங்க போங்க. ஐயா காலை பிடிச்சுங்க. ஐயா 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 வெட்டாதீங்க ஐயா. அம்மா, என்னாச்சு? ராகு தூக்கிட்டு போங்கப்பா. ஐயோ, வலிக்குதே வலிக்குதே. ஏப்பா, இவன் ஆள் தூக்கிட்டு போங்க. என்ன பண்ணி வா வா வா. பாத்து ஆள் தூக்கிட்டு போங்கப்பா. சரி, இவெல்லாம் நீதான் பேசுதே. இப்போ பொண்ணு கூட்ட பேசுறதுக்கு ஏங்க, இதுல பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? உன் இடம் உங்களோடது, நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நாங்க என்ன சொல்றோம்? இந்த இடத்துல இருக்கிற மரத்தை மட்டும் வெட்ட வேணாம்னு சொல்றோம். வேற என்னங்க சொல்றோம்? என்னம்மா நீ பார்த்தா படிச்சு போன மாதிரி இருக்கியா? உங்க அப்பா மாதிரி நீயும் பேசுற, அவருதான் பேசுற, நீ அந்த மாதிரி பேசுறிய. நஷ்டம் எனக்கு இல்லைங்க, இந்த ஊருக்கே நஷ்டங்க. அது எப்படி சொல்ற நீ? ஐயா, இந்த மரங்கள் தான் நம்ம சுவாசிக்கிறதுக்கான நல்ல ஆக்சிஜனை கொடுக்குது, மண்ணரிப்பை தடுக்குது, மழை வர்றதுக்கு காரணமா இருக்குது, இவ்வளவு மக்களுக்கும் நல்ல நிழல கொடுக்குது. அதுக்கப்புறங்க எதுக்கு ஏன் இதை வெட்டணும்? இதை மட்டும் வெட்டாம விட்டுருங்க ஐயா. என்னம்மா, எனக்கே நீ வகுப்பு எடுக்கிறியா? இதெல்லாம் முன்னே படிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா உங்க பேச்சு செயலும் படிச்ச மாதிரி தெரியல. யோ, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என் இடத்துல மரத்துல வெட்டதான் செய்வேன். ஐயா, தனி மனித ஆசை எப்பவுமே அழிவுதான் கொண்டு போய் நிறுத்தும். இந்த பாருமா, நீ பேச ஒண்ணு சரியில்லை. அந்த பொண்ணு சரியாதாப்பா பேசுது. நீ என்னடா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா? நியாயம் இருக்கிறப்ப தாப்பா சப்போர்ட் பண்ண முடியும். தம்பி நியாயமா தான் பேசுது. இந்த நியாயம் திறமை எனக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எல்லாம் தெரிஞ்ச நீங்களாப்பா இப்படி பேசுறீங்க? தெரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம், ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எப்படிப்பா புரிய வைக்க முடியும்? ஐயா, இங்க பாருங்க, இதை நாங்க எங்களோட சுயநலத்துக்காக நாங்க சொல்லல, பொதுநலனுக்காக தாங்க சொல்றோம். சரியா சொன்ன நிலா, நீ இப்படி பேசுறதுனாலதான் எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு. ஓஹோ, அப்படி போகுதா? அதனால ஒருத்தர் விட்டு கூட பேசுறீங்களா? ஆமா, என்ன 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்களா? அதனால அப்படி பேசுற நீ. இது என்ன அப்படித்தான் இருக்கட்டுமே, இது என்ன தப்பு இருக்க போகுது? சரியா தப்பான்னு நாளைக்கு சொல்றேன் நானு. ஐயா ஐயா, வண்டி வந்து வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, வாங்க வாங்க. வண்டி விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம்.
எல்லாரும் உட்காருங்க. மரத்தை வெட்ட விட மாட்டோம். மரத்தை வெட்ட விட மாட்டோம். விட மாட்டோம், விட மாட்டோம். விட மாட்டோம், விட மாட்டோம். விட மாட்டோம், விட மாட்டோம். மரத்தை வெட்ட விட மாட்டோம். விட மாட்டோம், விட மாட்டோம். மரத்தை வெட்ட விட மாட்டோம். விட மாட்டோம், விட மாட்டோம். மரத்தை வெட்ட விட மாட்டோம். பெரியவர எந்திரியா, மரியாதை சொல்றேன், இல்லை கழிஞ்சு போயிருங்க, இல்லை போலீஸ் விட்டு எல்லாத்தையும் தூக்கி ஜெயில போட்டோம். ஐயா, நானும் கடைசியா தான் சொல்றேன், இந்த மரத்தை வெட்ட விட மாட்டோம். மரத்தை வெட்ட விட மாட்டோம். மரத்தை வெட்ட விட மாட்டோம். மரத்தை வெட்டியே தான் தீருவேன். எங்க மேல ஏத்திட்டு அப்புறம் போய் இந்த மரத்தை வெட்டுங்க. யோ எந்திரியா, ஏன் இந்த மரத்தை வந்து உயிரா விடுறீங்க? உங்களுக்கு வேணா இது மரம், ஆனா எங்களுக்கு இது குலதெய்வ சாமி. விட மாட்டோம், விட மாட்டோம். விட மாட்டோம், விட மாட்டோம். மரத்தை வெட்ட விட மாட்டோம். மரத்தை வெட்ட விட மாட்டோம். நிறுத்துங்கம்மா. மேனேஜர், உனக்கு ரெஸ்ட் சொன்னீங்க, எதுக்கு வந்தீங்க? இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு தான் அது சொல்கிறதுக்காக தான் சார் இங்கே வந்தேன். அவங்க நான் சொன்ன அமௌண்ட் யாரும் தரல. ஒரு மரத்தை வெட்டா என்ன பண்ணுவாங்க? சார் எவ்வளோ அவங்களுக்கு பணம் தரணும் சொல்லு சார், பத்தாலும் தான் அந்த பணத்தை நானே கொடுத்தேன். என்னையா சொல்ற? இது தெய்வ குத்து, நம்ம செய்கிறதெல்லாம் தவறு ஐயா. இதில் தெய்வ குத்து மாதிரி அதுக்கு பரிகாரம் தேட தான் இந்த பணத்தை நானே கட்டணும்னு நீங்கள் என் காது ஒன்று கூட பார்க்காம வந்தேன் சார். ஓ, நீ என்ன முடிவு பண்ணிட்டியா? என் கூடிய இருந்துட்டு இந்த முடிவு பண்ணிருக்கிற? தயவுசெய்து இந்த அந்த மரத்தை வெட்ட வேண்டாம். நான் சொல்கிறத கேளுங்க, இது நமக்கு தான் ஒரு புண்ணியமாக போயிடும். ஏன்டா அவ்வளோ அவசரம் ஓடியாரா? அதை மேல ரிசார்ட் கட்டிட்டேன்ப்பா. மண்ணோட சரிஞ்சு பொலைஞ்சு போச்சுப்பா. போச்சுடா, பழகோட சொத்து போச்சுடா. ஆமாப்பா. பார்த்தீங்களா ஐயா, மரங்கள்லாம் விட்டு பெரிய 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 பில்டிங் கட்டிங்களே, இப்போ என்ன ஆச்சு? இதுக்கு தான் ஐயா சொல்கிறது, மரங்களை விட்டு பாவத்தை சம்பாதிக்க வேணான்னு. அந்த பாவத்தை நம்ம வாங்கணும் ஐயா. இப்பயாவது புரிஞ்சுங்க ஐயா, தயவுசெய்து. என் பூசாரி எந்திரியா. ஐயா பூசாரி, கடவுள் மாதிரி நம்ம மேனேஜர் வழியில் வந்து இந்த மரத்தை காப்பாத்திட்டாரு. என்ன இவன் கவலைப்படாதீங்க ஐயா. ஐயா, மலை மேல இருந்த இந்த ரிசார்ட்டை தரமட்டமா ஆக்கிட்டாயா ஆண்டவன். அதனால இந்த ஊர் மக்களுக்கு மரத்தை போய் வெட்டலையா கொடுத்துறேன். எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்க. இந்த மரத்தையும் நினைச்சு அவங்களை விட்டுட்டு போறேன். எல்லாம் சந்தோஷமா பிடிச்சிங்க. காலம் மாறிவிட்டது. எல்லாம் இயற்கையின் சதி என மனிதர்கள் பேசுகிறார்கள். ஆனால் இயற்கையை மாற்றியது மனிதர்கள். இந்த பூமி தோன்றிய காலம் தொட்டு எல்லா உயிரினங்களும் இயற்கையோடு ஒன்றித்தான் வாழ்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் தன் சுயநலத்திற்காக இயற்கையை அழித்து வாழ்கிறான். பூமித்தாய் பெற்ற பிள்ளைகள் மரங்கள். அந்த மரங்களை வெட்டி மண் வளத்தை கெடுத்தான். மரங்கள் அழிய அழிய ஆக்சிஜன் அளவு குறைகிறது. மழை வரும் காலங்கள் மாறி மழையின் அளவும் குறைந்து போனது. பூமி வெப்பமண்டலமாய் ஆனது. ஓசோனில் ஓட்டையும் பெரிதாய் போனது. நிழலை தேடி அலையும் காலமும் வந்துவிட்டது. தங்கும் இடமின்றி பல பறவை இனங்கள் அழிந்தே போனது. இத்தனைக்கும் மனிதனின் பேராசையே. நிலவளம், நீர்வளம் அனைத்திற்கும் ஆதாரம் மரங்களே. மனிதர்கள் இல்லாமல் மரம் வாழும். மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் வாழவே முடியாது. எல்லாவற்றுக்கும் ஆணிவேர் மரம்தான். இது தெரிந்தும் மனிதன் ஏன் அதை மறந்தான்? மா காமராசு.